வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 11 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்ற உள்ளார். இந்த 16வது ரோஸ்கர் மேளா எனும் வேலைவாய்ப்பு திருவிழா ஒரே சமயத்தில் நாடெங்கிலும் 47 இடங்களில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை ஐசிஎஃப்-இல் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். மதிப்புமிக்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகள் சேர்க்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த அங்கீகாரத்தால் ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்ச்சி அடைவதாக திரு நரேந்திர மோடி ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்த மராட்டிய ராணுவ நிலப்பரப்பு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. மதிப்புமிக்க இந்த அங்கீகாரத்தை பெறும் இந்தியாவின் 44வது சின்னமாக இது கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் செஞ்சிக்கோட்டையும் மகாராஷ்டிராவில் 11 இடங்களும் யுனெஸ்கோவின் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவையின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களாக திரு செல்வம், திரு தீப்பாய்ந்தான், திரு ராஜசேகரன் ஆகியோரை உள்துறை அமைச்சகம் தனி உத்தரவில் பரிந்துரைத்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை இந்திய அரசின் இணை செயலாளர் திரு பிரவீன்குமார் ராய் நேற்று பிறப்பித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மகளிர் சப் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு ஹரியானா, ஒடிசா, மிசோரம், ஜார்க்கண்ட் ஆகிய அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.